அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி உப்புமா, நைட்டு பசியார். என்னதெல்லாம் போட்டுக்கிறேன்? 2 பல்லாரி வெங்காயம், 2 சின்ன தக்காளி மீடியம், 2 வத்தல், கடுகு, கருவேப்பிலையில், உளுந்து, அண்டிப்பருப்பு ஒரு 10 போட்டேன். நெய்யும் ஊற்றி கொஞ்சமாக வெஜிடபிள் எண்ணெயும் ஊற்றி தாளிக்கிறேன். ரவையை பார்த்துக்கோ, ஒரு 50 ரவை தான், 100 கூட இல்லை, 50 ரவை. ஒரு குத்து தேங்காய் பூ, ஒரு குத்து இல்லைன்னா ஒரு 2-3 துண்டு தேங்காய் பீக்கிறோம். தொட்டுக்கிற நார்த்தங்காய் ஊறுகாய் சாப்பிட்டுடுப்பீங்க. மாம்பழம். இன்றைக்குள்ள சாப்பாடு எனக்கு இதான். ரொம்ப நல்லா இருக்கும். ரவா கிச்சடி திங்காதவளும் திம்போம். இந்த மாதிரி சைஸாக செஞ்ச ரவண்டா அலர்ஜியாக ஓடுற ஆட்கள்லாம் இருக்கிறாளம்மா, இப்படி செய்யுங்க. இந்த ஒரு 50 ரவை தான் பார்த்துக்கோங்க. அதுக்கு போட்டிக்கிற சாமானை ரொம்ப டாப்பாகிக்கும். நான் வீட்டில் போட்ட நார்த்தங்க ஒரு திண்டுட்டு திங்க ஒரு இனிப்பு கட்டாயம் வேணுமாக்கிறமா, இல்லை ரொம்ப மாதிரி அசத்தியில் கொண்டு போட்டு. ரவை தான் ரொம்ப பார்க்குறது. எனக்கு ஒரு ஆளுக்கு தான் ரொம்ப கொஞ்சமாக, ஒரு 50க்கு மேலே 50 தான் இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டிக்கிறேன். இப்படி டாப்பாக தின்னுங்க, அப்போ நல்லா இறங்கும். யாரும் ரவை திங்காவெல்லாம் தின்றுவோம். திண்டு வீட்டில் போட்ட நார்த்தங்காய் ஊறாய வச்சு பழங்கள் வச்சு கொடுங்க, எல்லோரும் சாப்பிடுவோம். எப்போவுமே என்ன வஸ்து செஞ்சாலும் இப்படி கொஞ்சம் மசிச்சு விட்டிக்கிறேன். அதனால் தக்காளி உள்ள ஜூஸு, வெங்காயத்துடைய ஜூஸு எல்லாம் அப்படியே இறங்கும், டாப்பாயிக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த தேங்காய் பால் நான் ஒரு சுத்தம் அரைச்சி தான் ஊற்றுவேன். அப்படி தான் ரொம்ப நல்லா இருக்கும். டைம் இல்லை, கொதிச்சோடனே போட்டுரும். போடுறேன் பாருங்கள். அவையே சும்மா கண்டலம் மண்டலமாக கிண்டுனா யார் திம்பா? தத்திப்பாக கிண்டுனா எல்லோரும் நான் நீண்டு திம்போம். மூணு பல்லாரி, 2 தக்காளி, ஒரு குத்து கருவேப்பிலை, அதெல்லாம் ரொம்ப வாசனை. வத்தல் 3, 10 அண்டிப்பரிப்புன்னா கேஷ்நட்டு, முந்திரி பருப்பு, உளுந்து, கடுகு, வேறு என்னது, தேவையான அளவு உப்பு, உளுந்தான், தேங்காய் பூ ஒரு குத்து, அப்படியே இருவிடும். எங்கள் அவ்வளோசனுக்கு ரவா கிண்டுன்னா ரொம்ப வகப்பு. எங்கள் பெருமோட்டுக்கும் போய்க்கு திம்பான். ஐயோ ரவா கிண்டிக்கிறீங்களான்னு கேட்பான். கொடுப்பாளு சரி, ரவா கிண்டுற நேரம்னா அவன்கிட்ட ஞாபகம் வரும். சேர்ந்துட்டான். நம்ம 45 வயசு இப்போ சேர்ந்துட்டான். ஸ்போர்ட்ஸ் மட்டும் பேர் வாங்கினவன், நல்லா படிப்பான். எழுதியில் ஓதுனான். இது சட்டை அரபி எழுத்தோடு ஓதுனான். என்ன செய்ய, வைத்திருச்சலாக தான் வைக்கிறது. தெரியும் அவனை அவனுக்கு விருப்பமானதெல்லாம் செய்யும்போது அவனை ஞாபகம் வருது. இந்த 1000 எல்லாத்தையும் கொடுப்பான். ஆனால் அவனுக்கு கராமாத்து. அவன் மையத்தை கொண்டு போகும்போது மழையெல்லாம் நின்றுட்டு, அடக்கிட்டு வரும்போது 2வது மழை பெஞ்சிட்டுண்டோம். மழை பெஞ்சிக்கிட்டே இந்த நேரம் மையம் என்னென்னு போகும்னு நினச்சோம். மையம் போகும்போது மழை நின்றுட்டுண்டாலும் ஆமாம் உள்ளையில் கடந்தோம். அதுக்கு பிறகு அடக்கிட்டு வாராலாம் மழை பெய்யுண்டோம். அந்த அவனுக்கு சொற்குலோகத்தில் எல்லா மேலான பதவி இங்கே வாழாத வாழ்க்கையில் அங்கே வாழ்வான். அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தா. சின்ன மாம்பழமாக போயிட்டு இப்போ மாயத்திரம் காணையில் நீளம்தான் வருது. இன்னும் பிள்ளை இல்லாத அடையாளம் வந்தாக்க மோசம் இல்லை. இதனால் கொட்டையும் நல்லா சப்புன்னு சின்னதாக டேஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ அமர்த்திட்டேன். நல்லா பிடிச்சி இதில் வலுவலுன்ட்டு திங்குது. வாயில் வச்சா கரைஞ்சி போகிற மாதிரி ஆவிடும்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ரவைக்கு இவ்வளோ வர்ணனை.